அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் கார்த்திகேயன். நம்ம வடமலையான் மருத்துவமனை திண்டுக்கல்ல அவசர சிகிச்சை துறையோட முதன்மை மருத்துவராகவும் வடமலையான் மருத்துவமனை முதன்மை செயல் அதிகாரியா இருக்கிறேன். இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, அக்டோபர் 17 உலக ட்ராமா தினத்தை முன்னிட்டு. ஏன்னா நம்ம இந்த ட்ராமா அப்படின்ற போது முக்கியமா பார்க்க வேண்டியது எதனால அந்த விபத்தோ இல்லை அந்த இடத்துல நடக்கக்கூடிய தன்மை எதனால ஒரு டிசாஸ்டர்னு சொல்றது ஏன் நடக்குதுன்னு பார்க்கணும். இந்த வருஷத்தோட தீம் இண்டஸ்ட்ரியல் ட்ராமா ப்ரிவென்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது நிறைய வகையான ட்ராமாஸ் இருக்கு. அதுல முக்கியமான 3 இது என்ன சொல்றோம்னா, அக்யூட்னு சொல்றது என்னன்னா, திடீர்னு நடக்கிறத அக்யூட்னு சொல்றோம். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லை அந்த இடத்துல நடந்து போகும்போது யாராவது இடிச்சிடுறாங்க அப்படின்ற போது இது அக்யூட்னு சொல்றோம். கிரானிக் அப்படின்னு ஒரு ட்ராமா சொல்றாங்க. கிரானிக் ட்ராமானா ஒரு குடும்பத்துல ஒரு சண்டை, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டையோ, இல்ல அந்த ஒரு சூழல்ல 2 தரப்புல இருக்கிறவங்களுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சண்டை நடக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களும் இதெல்லாம் எதர்ச்சியா நடக்கிற ட்ராமா. அதனால நடக்கக்கூடிய பின்விளைவுகள் அதிகமா இருக்குது. அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கடுத்து 3ஆவதா சொல்றது காம்ப்ளெக்ஸ் ட்ராமான்னு சொல்றாங்க. காம்ப்ளெக்ஸ் ட்ராமான்றது அந்த வார்த்தையே உங்களுக்கு புரியும். ஒரு பெரிய நிலையில இப்ப இந்த வருஷத்தோட தீம் என்னதுன்னா இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் ட்ராமான்னு சொன்னோம் இல்லைங்களா? அது மாதிரி இருக்கிறதுல ஒரு இண்டஸ்ட்ரியில நடக்கக்கூடிய டிசாஸ்டர்னா எதிர்கொள்ளக்கூடிய தருணத்தில் இல்லாத ஒரு விஷயம். இப்ப மேபி அந்த இடத்துல நம்ம திண்டுக்கலை பொறுத்த அளவுக்கு நல்லா தெரியும், இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்பின்னிங் மில் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட்னா நம்ம வேலை பார்க்கும்போது மிஷின் பழுதாகும் போதோ, இல்லைன்னா யாராவது தெரியாம கையை உள்ள விட்டுறாங்க, இல்லை அங்க நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயல்திறன்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஆகுது, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் ட்ராமான்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3 வகையில நம்ம முன்னெச்சரிக்கையா பாக்குறது அக்யூட் ட்ராமா. எல்லாருமே நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். அந்த மக்களை நம்ம அடிபட்ட ஆளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு ஒரு அவசர சிகிச்சையில அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன முதலுதவி பண்ணணுமோ பண்ணிடலாம். இதே காம்ப்ளெக்ஸ் ட்ராமால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 10 பேர் 15 பேர் அந்த இடத்துல அடிபட சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, அது ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடியதா இருக்காது. எப்போ அது ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம்னா, அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை தன்மை. ஸோ டிசாஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ன்றத அந்த இண்டஸ்ட்ரியில நடத்தணும். ஏன்னா இந்த ட்ராமால நிறைய விதங்கள்ல இருக்குது. இப்ப கை அடிபடுறது ஒரு ட்ராமாவா இருக்கும், ஃபேஸ்ல அடிபட்டுடலாம், இல்லைன்னா உடம்புல எங்கேயாவது தீக்காயம் படலாம், இல்லை அங்க இருக்கிற சூழ்நிலையில நிறைய பேத்துக்கு அது எப்படி இருக்குன்றது சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி, இப்ப நம்ம வடமலையான் மருத்துவமனை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றோம். இப்ப இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸா நடக்கக்கூடிய ட்ராமாஸ்க்குலாம் ரோட் சைட்ல நடந்தது அப்படின்னா, இப்ப ரீசெண்டா கூட போலீஸ் பீப்புள் எல்லாத்துக்குமே நம்மளோட திண்டுக்கல் மாவட்டம் எஸ்பி அவர்கள் தலைமையில அவங்கள எப்படி அந்த ட்ராமாவை ஹேண்டில் பண்ணணுன்றத எங்க அவசர சிகிச்சை துறையில இருக்கிற எங்களோட டீம் அவங்களுக்கு செயல்முறை பயிற்சி பண்ணோம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ட்ராமாவை சேவ் பண்றதுக்கு, இப்போ ஒருத்தவங்களுக்கு அடிபடுதுன்னா அது எப்படி அவங்கள பாதுகாக்கணுன்றதெல்லாம் அதுல சொல்ல வரோம். இது போக இண்டஸ்ட்ரியில அதோட தன்மையே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்க ப்ரிப்பேர்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரிப்பேர்னஸ் பண்ணலன்னா நீங்க எந்த ஒரு சூழ்நிலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான கிளாஸஸ் எடுக்கிறதுக்கும் நாங்க டிசாஸ்டர் டீம்னே இருக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சமீபமா கூட ஒரு இடத்துல ஒரு 4 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட்னா நம்ம சொல்ற இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் ஆகுது. அப்ப அவங்களை என்ன பண்ணலான்றதுக்கு எங்க கிட்ட அணுகும்போது நாங்க போன்லயே ஒரு முன்னெச்சரிக்கையை சொன்னோம். நீங்க அங்க இருக்கிறவங்கள ஒரு சமமான நிலை கொண்டு வந்துட்டு, கை கால தீக்காயமா இருந்துச்சுன்னா தண்ணியை வச்சு கழுவிட்டு, எதுவுமே பண்ண வேணாம், அவங்கள பொத்துனாப்புல ஒரு நல்ல ஒரு துணியை வச்சு அவங்களை இங்க நீங்க நம்ம மருத்துவமனைக்கு, ஏன்னா இங்க நம்ம மருத்துவமனையில பாத்தீங்கன்னா அவசர சிகிச்சை துறையில மட்டும் அல்லாமல் அதுக்குன்னு இருக்கிற டீம், ஸ்பெஷல் டீம் இருக்காங்க. யாருன்னா சர்ஜன்ஸ் கொண்ட பிளாஸ்டிக் சர்ஜன். இப்ப அவங்களுக்கு தீக்காயம் பட்டிருக்குன்னா அதுக்கு எங்களோட சர்ஜன் அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து மாத்திரை கொடுக்கறது இது எல்லாமே கொடுப்பாங்க. ஆனா நம்ம அங்க என்ன பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரிவென்ஷன் இந்த இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப முக்கியம். அவங்கள ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு சப்போர்ட் பண்ணும். பயப்படாதீங்க, ஒண்ணும் கிடையாது, இது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் அங்க இருக்கிற நீங்க உங்களால செய்யக்கூடிய முதலுதவி தன்மை அதுதான்.
அப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம், அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற அவங்க மேனேஜ்மெண்ட்ல எப்பயுமே ப்ரிப்பேர்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அதே போல அவங்களுக்கு ரிப்பீட்டடான கிளாஸஸ் எடுக்கணும்னு சொல்றோம். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நடக்கக்கூடாதுன்ற விஷயங்களை நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கும்போது என்னைக்குமே நம்ம வந்து அதுக்குதான் வாக்கியம் சொல்றோம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்றது. நீங்க அந்த இடத்துல வேற ஏதாவது சூழ்நிலையை முன்ஜாக்கிரதையா இருக்கும்போது நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படுது. 2 இதுக்கான நீங்க ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் கிளாஸஸ் நிறைய எடுக்க சொல்றாங்க. நம்ம கவர்மெண்ட் அதுக்காக நிறைய சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி அதையும் நம்ம பின்பற்றலாம். நான் 2வது சொன்ன கிரானிக்ன்றது மேக்ஸிமம் கிரானிக் ட்ராமாஸை வந்து நம்ம ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ல என்ன பண்ணலாம்னா, நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட், உங்களுக்கு தேவையானது ஒரு கவுன்சிலிங். ஒரு கவுன்சிலிங் தேவையான ஒரு சைக்காட்ரிக் டாக்டரையோ இல்ல ஒரு கவுன்சிலரையோ பார்த்து நீங்க கொள்ளும்போது, ஒரு குடும்பத்துல இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையோ இல்ல பக்கத்து வீட்டுக்கு, ஏன்னா இந்த டிராமாஸ்னால யாருக்குமே நல்லதுன்றதை விட அவங்களுக்கு சிறுக சிறுக தொந்தரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ட்ராமாவும் ப்ரிவென்டிவ் பண்றதுக்காக ஒரு கிளாஸஸ்லாம் நாங்க வடமலையான் மருத்துவமனையில அதுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். நான் இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ராமா பத்தி சொல்லும் போது, இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு டீம் இருக்கு, ஒரு டீம் ஆஃப் பீப்புள் இருக்கிறோம். அது எப்படின்னா, அந்த ஆம்புலன்ஸ் நாங்க இங்க இருந்து அனுப்புறோம். நீங்க திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம் எங்கனாலும் நம்ம வடமலையான் மருத்துவமனையில இருந்து சொன்ன 2வது செகண்ட்ல ஆம்புலன்ஸ் கிளம்பணும். இதுதான் வந்து நாங்க முழுமையா பின்பற்றக்கூடிய ஒரு புரோட்டோகால். இதை வந்து நாங்க பண்ணும்போது என்ன ஆயிருதுன்னா, அந்த தக்க நேரத்துல செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை பேஷண்ட்டுக்கு ரீச் பண்ண முடியும். 1. 2வது, இந்த டீம் போய் ரீச் ஆகும்போது ஆம்புலன்ஸ்லயே அவங்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கையா வென்ஃபிளான் போடுறதோ இல்லைன்னா ஒரு ஃப்ளூயிட் போடுறதோ பண்ணிடுறோம். ஆனா நீங்க இங்க ரிசீவ் பண்ற போது எங்களோட மருத்துவமனையே அதுக்காக வேலை பார்க்குது. அதுக்கு பேர் தான் டிசாஸ்டர் டீம். ஸோ நாங்க அந்த கோட் எல்லோன்ற ஒரு பேஜ் பண்றோம். அவங்க வரும்போதே அவங்க என்ன தகுந்த அடிபட்டு இருக்கிறாங்க, இப்ப சின்ன தீக்காயமா இல்ல பெரிய வெட்டு காயமா இல்ல அவங்களுக்கு ரத்தம் நிறைய போகுதா, இதை பொறுத்து நாங்க அந்த கலர் கோடிங் சொல்லி எங்க டீம் எல்லாருமே, ஏன்னா இது வந்து ஒரு தருணால தனியா எந்த விதத்திலையும் செய்ய முடியாது. நாங்க முதல்ல சொன்ன மாதிரி அந்த வேலை பார்க்குற இண்டஸ்ட்ரியிலையும் அவங்க வந்து அந்த முன்னெச்சரிக்கை பண்ணியிருக்கணும். நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கையா இருப்போம். ஏன்னா உள்ள வந்தோடனே எங்களோட சர்ஜன்ஸ், ஆர்த்தோபெடிஷியன், எமர்ஜென்சியில் இருக்கிற எல்லா கன்சல்டன்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் எங்க மருத்துவமனையே அதுக்கான தகுந்த, ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படுற எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறதுன்றது திண்டுக்கல் மாவட்டத்துல ரொம்ப கம்மி. அந்த மாதிரி வடமலையான் மருத்துவமனையில உங்களுக்கு தேவையான அனைத்து வித உபகரணங்கள் கொண்ட, ஏன்னா அதுக்கு தேவைப்பட்ட சிடியோ எம்ஆர்ஐயோ இல்ல அதுக்கு தேவையான சர்ஜரி எடுக்கணும்னா உடனே ஆபரேஷன் தியேட்டர். இது வந்து டிராமான்றது ஒருத்தரோட உயிரை காப்பாத்துறதுக்கு தேவையான பொருள் மட்டும் இல்லாம தக்க சமயத்துல வேற அடுத்தடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், இது எல்லாத்தையும் கொண்டு போறதுக்கான ஸ்பெஷாலிட்டி நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்குது. ஸோ இதை வந்து நான் இந்த நேரத்திலேயே இன்சிஸ்ட் பண்றேன்னா, ட்ராமா டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்றதுன்றது இட்ஸ் ஃபார் அவேர்னஸ். இது வந்து ஒருத்தரை வந்து எந்த விதத்துல பாதுகாக்கணும், ஒருத்தர் தனியா பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம ஒரு சமூகமே ஒரு பாதுகாப்போட இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் நம்ம செயல்படுறோம். ஸோ நம்ம உலக ட்ராமா தினத்தை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் உங்களை சூழ்ந்து இருக்கிற எல்லாருக்கும் பாதுகாப்பாகவும் செலிப்ரேட் பண்றதுல வடமலையான் மருத்துவமனையின் வாழ்த்துக்கள்.